அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆடி மாதம் 28ஆம் தேதி அன்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி மாதம் தொடக்கத்திலிருந்து ஆடி மாதம் முடிவடையும் நாள் ஒவ்வொரு நாளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக அம்மனுக்கு அமைகிறது. இப்படி இந்த ஆடி 28ஆம் தேதி செய்ய வேண்டியவை அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணிக்குள் அனைவரும் புனிதமாக நீராடி பூஜை அறையில் முன்கூடியே சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு உங்கள் குலதெய்வத்தை இன்றைய நாளில் வீட்டிற்கு வரவழைத்து அவர்களின் ஆசையை பெறுவதற்கு முக்கியமான நாள் இந்த ஆடி 28ஆம் தேதி. வீடுகளில் முன்பு மாவிளை தோரணங்கள் கட்டிக்கொண்டு உங்கள் பணிகளை செய்ய தொடங்குங்கள். எல்லா வளங்களையும் கொடுக்கும் மகாலட்சுமி அம்மன் மற்றும் உங்கள் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் வைத்து, ஒருவேளை குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றாலும் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து குலதெய்வமாக அந்த இடத்தில் வைத்து மகாலட்சுமி குலதெய்வத்தை அன்று இரவு வரைபடத்தையும் ஒன்றாக வைத்து அனைத்துமே மஞ்சள் நிறத்திலான மஞ்சள் புடவை, மஞ்சள் நிறத்திலான ஜாக்கெட், கண்ணாடி, வளையல் மற்றும் மஞ்சள் கிழங்கு, சுமங்கலி பாக்கியம் தரும் மஞ்சள் கயிறு போன்றவற்றை முன்கூடியே வாங்கி வைத்து கொள்ளுங்கள். இதனை அனைத்துமே தெய்வங்களுக்கும் முன்னால் வைத்து அந்த 2 பேரையும் திருவுருவ படத்திற்காக சந்தனத்தாலான குங்கும பொட்டு வைக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு நெய் வைத்தியமாக சாப்பாடு, துவரம்பருப்பிலான பருப்பு குழம்பு, ரசம், பாயாசம், வடை, ஆப்பிள், நெல்லிக்காய் மற்றும் தேங்காய் வாழைப்பழம் ஒன்று அனைத்தையும் ஒரு பெரிய தலைவாழையிலான இலையில் படைக்க வேண்டும். அதன் பிறகு உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருமே ஒன்று சேர்ந்து அம்மன் போற்றி அம்மன் போற்றி என 108 முறை இந்த திருமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு உங்களது குலதெய்வ பூஜையை தொடங்க வேண்டும். இந்த ஆடி 28ஆம் தேதி நாளில் உங்களுடைய குலதெய்வமான அவர்களை நினைத்து எல்லா வளங்களையும் இந்நாளில் கொடுத்து எங்களை நல்ல உயரமான இடத்தில் செல்வ செழிப்புடன் வைத்திருக்க வேண்டும் என்று லக்ஷ்மி தாயே இருவரையும் மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் படையல் இட்டிருந்த ஒரு சிறிய பகுதியை எடுத்து சென்று சனீஸ்வர பகவான் வாகனமான காக்கைக்கு உணவு வைக்க வேண்டும். அது எடுத்த பின்னர் நீங்கள் உங்களது இறைவனை வணங்க தொடங்கலாம். இந்த குலதெய்வ வழிபாட்டை நாளை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இதை செய்ய வேண்டும். ஒருவேளை நேரமில்லை என்றால் மாலை வேளையில் இதனை நிச்சயம் செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த ஆடி 28ஆம் நாளில் உங்களுக்காக அனைத்து வளங்களையும் நல்ல செல்வங்களையும் லட்சுமி தேவி அவர்களும் உங்களுக்கு குலதெய்வமும் அவர்களும் இணைந்து மேம்படுத்தி தருவார்கள். இதுவே இந்த ஆடி 28ஆம் தேதி செய்ய வேண்டிய பூஜை முறையாகும். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.